வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரோட பார்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அது என்னென்ன டைப்ஸு, மாடல் என்ன இருக்குது, அது எது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா CPU அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து இது ஒரு முக்கியமான ஒரு பொருளாகும். இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸரு, ரேமு, SMBS இருக்கும், ஹார்ட் டிஸ்க் இருக்கும், மதர் போர்டு இருக்கும். இந்த பொருட்கள் அடங்கிய ஒரு பாக்ஸ் தான் வந்து CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். இது மூலம் தான் இதில் தான் வந்து கம்ப்யூட்டரே வந்து ரன் ஆகுது. இதில் ரன் ஆகிறத பார்க்குறதுக்காக தான் மானிட்டர்ஸ் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இப்போ மானிட்டர் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மானிட்டர் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம பழைய கம்ப்யூட்டர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பழைய டிவி பெட்டி மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் வந்து CRT மானிட்டர்னு சொல்லுவாங்க, கேத்தோட் ரே டியூப். இந்த மானிட்டர்கள் இப்போ வர டெக்னாலஜிஸில் வந்து CRT மானிட்டர், அதுக்கு அடுத்து LCD மானிட்டராக கன்வெர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த LCD மானிட்டர் இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய LED மானிட்டராக டெக்னாலஜிஸில் வந்து வந்துட்டுருக்குது. இதில் HD குவாலிட்டி, அப்புறம் ஐ ப்ரொடெக்ஷன், இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்களோடு வந்துட்டுருக்கு மார்க்கெட்டில். இது வந்து நம்ம கம்ப்யூட்டரை பார்க்கக்கூடிய ஸ்க்ரீன், அதை தான் வந்து மானிட்டர்னு சொல்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மவுஸ். இந்த மவுஸ் வந்து ஆரம்ப காலங்களில் வந்து பால் மவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அந்த பாலோட மூவ்மெண்ட்டை வச்சு தான் நம்ம கர்சர் வந்து ஸ்க்ரீனில் வந்து மூவ் ஆகிட்டு இருந்தது. அந்த பால் ரோல் ஆகிறத வச்சு தான் வந்து நம்மளுக்கு கர்சர் வந்து மூவ் ஆச்சுது. ஓகேங்களா, இது வந்து பால் மவுஸு. அதுக்கு அடுத்த வருஷன் என்ன வந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் மவுஸில் PS2 வந்தது. PS2 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு பின்னாக இருக்கும். அது CPU பின்னாடி உண்டு. அது அந்த பின் என்னென்னா அப்படிங்கிறத நம்ம அடுத்து வர பார்க்கலாம். ஒரு ரெட் கலர் லைட் வந்து ஒன்று உள்ளே வந்து மவுஸில் வந்து க்ளோ ஆகும். அந்த லைட்டிங் ரேஸை வச்சு இந்த கர்சர் வந்து மூவ் ஆகும். ஃப்ளாட் சர்ஃபேஸில் நீங்கள் அந்த மவுஸை வச்சுட்டு மூவ் பண்ணும்போது அந்த லைட் ரேஸ் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும் அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில். அது ரெஃப்ளெக்ட் ஆகிறத வச்சு அதோட மூவ்மெண்ட் வந்து இது ஒர்க் ஆகுது ஆப்டிக்கல் மவுஸில். இந்த ஆப்டிக்கல் மவுஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்தது பார்த்திங்கன்னா PS2ன்னு சொல்லிட்டு ஒரு கேபிள், அந்த கனெக்டரோட டைப்பை தான் நான் இப்போ சொல்கிறேன், PS2 அப்படிங்கிறது. அதுக்கடுத்து கொஞ்சம் நாள் போக என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா USB மவுஸ்ன்னு சொல்லிட்டு வந்தது. அது வந்து நீங்கள் நார்மல் USBங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். USB மாடலில் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸில் வந்து பார்த்திங்கன்னா வயர்லெஸ் மவுஸ் வந்துருச்சு. வயர்லெஸ் மவுஸுங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வைஃபை டாங்கல் யூஸ் பண்ணுற மாதிரி சின்னதாக ஒரு டிவைஸ் இருக்கும், அதுக்குன்னு ஒரு அடாப்டர். அந்த அடாப்டரை நீங்கள் CPUவில் கனெக்ட் பண்ணிவிட்டு மவுஸுக்கு வந்து ஒரு பேட்டரி நீங்கள் போட வேண்டிய இருக்கும். ஒரு கடிகாரத்துக்கு போடுற மாதிரி ஒரு பேட்டரி. இந்த பேட்டரி பயன்படுத்தி இந்த மவுஸ் வந்து ஒர்க் ஆகும் வயர்லெஸில். அப்புறம் பார்த்திங்கன்னா கீபோர்டும் ஆரம்ப காலங்களில் ஒரு ஸ்டாண்டர்ட் கீபோர்டு ஒன்று வந்தது. அந்த ஸ்டாண்டர்ட் கீபோர்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் கீஸ், நியூமரிக்கல் கீஸ், அப்புறம் ஆல்ஃபாபெட்ஸ், இந்த மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸோடு இருக்கும். இது வந்து ஸ்டாண்டர்ட் கீபோர்டு. இது PS2 கனெக்டர் பின்னில் வந்து வந்துட்டு இருந்தது. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் PS2 கீபோர்டு வந்து பார்த்திங்கன்னா USBயாக கன்வெர்ட் ஆச்சு. USB கீபோர்டு வர ஆரம்பிச்சது மார்க்கெட்டில். அதுலேயே பார்த்திங்க அப்படின்னா மல்டிமீடியான்னு சொல்லிட்டு மல்டிமீடியா கீபோர்டு ஒன்று வந்தது. இந்த மல்டிமீடியா கீபோர்டில் பார்த்திங்கன்னா மியூசிக் ப்ளே பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் பண்ணுறது, ரிவைண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸோடு அது வந்து மல்டிமீடியா வந்து வந்தது. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸில் வயர்லெஸ் கீபோர்டும் வந்துருச்சு. நம்ம சேம் மவுஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி வயர்லெஸ் டாங்கிள் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் CPUவில் கனெக்ட் பண்ணிவிட்டு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் வந்து காம்போவாக யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஒரே டாங்கிளில் வந்துட்டு செட்டாக கூட இப்போ கிடைக்குது. அப்புறம் மதர் போர்டு. இந்த மதர் போர்டு தான் முக்கியமான ஒரு பார்ட் கம்ப்யூட்டரில். இந்த மதர் போர்டில் தான் வந்து ப்ராசஸர், ரேமு இதெல்லாம் வச்சு இந்த மதர் போர்டு வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இதுக்கு வந்து சப்ளை SMBSல இருந்து சப்ளை கொடுக்கணும். இந்த மதர் போர்டிலேருந்து தான் இன்புட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. இதில் என்னென்ன கனெக்ஷன்ஸ் இருக்குது, என்ன போர்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத அடுத்து வர இதில் பார்க்கலாம். ப்ராசஸர்ஸ், இது வந்து கம்ப்யூட்டரோட மூளைன்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸரை பேஸ் பண்ணி தான் கம்ப்யூட்டரோட ஸ்பீடு, அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நிர்ணயிக்கப்படுது. பழைய மாடல்லலாம் பார்த்திங்கன்னா இன்டெல் பென்டியம், அந்த மாதிரி பென்டியம் 2, 3, 4 அப்படிங்கிற சீரீஸில் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ அடுத்த ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா i3, i5, i7 அந்த மாதிரி ப்ராசஸர்ஸ் இப்போ போய்கிட்டு இருக்குது. இன்டெல் தவிர மற்ற பிராண்டில் பார்த்திங்கன்னா AMD, அத்தலான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு. இந்த கிராஃபிக்ஸ் கார்டு தான் வந்து முக்கியமான ஒரு விஷயம்.
இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் டாக்குமெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க, ப்ரௌசிங்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த கிராஃபிக்ஸ் கார்டு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் ஒரு பிசி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கும்போது டாக்குமெண்ட் பர்பஸ்க்கோ இல்லை ப்ரௌசிங் பர்பஸ்க்கோ யூஸ் பண்ணுறீங்கன்னா, அதுக்கு வந்து இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் வந்து தேவை இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு மல்டிமீடியா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க, ஒரு கிராஃபிக்ஸ் அனிமேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட தேவை அதிகமாக இருக்கும். கேம்ஸ் விளையாடுறோன்னா கூட இது வந்து தேவைப்படும். இப்போ இருக்கிற கொஞ்சம் லேட்டஸ்ட் அட்வான்ஸ் கேம்ஸ்லலாம் கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் அது இந்த கேம்ஸ் வந்து ரன் ஆகாது. இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் செப்பரேட்டாக ஒரு ப்ராசஸர் உண்டு. இந்த ப்ராசஸர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிராஃபிக்ஸ் ரிலேட்டடான சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராசஸிங்கை வந்து இது எடுத்து ஒர்க் பண்ணும். அப்போ இது ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு கொஞ்சம் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம மெயின் ப்ராசஸர் வந்து அந்த ஒர்க்கை கொஞ்சம் குறைச்சிக்கும், இதுக்கு ஷேர் பண்ணி எடுத்துக்கும். அப்போ அப்படிங்கும்போது நம்மளோட சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாகாது, இது எடுத்து ஒர்க் பண்ணுறதுனால. இந்த மாதிரி பர்பஸில் வந்து HDMI அப்புறம் இதில் வந்து VGA கார்டோடு சேர்ந்து வரும் கிராஃபிக்ஸ் கார்டில். அது ஒவ்வொரு ப்ராசஸரு போர்டுக்கு இதுக்கு தகுந்தவாறு கிராஃபிக்ஸ் கார்டோட சீரிஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். அப்புறம் ரேம்ங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது மதர் போர்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். இது சிப்பு மாதிரி தான் இருக்கும், க்ரீன் கலரில். இதில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா DDR1, DDR2, 3, இப்போது DDR4 வரைக்கும் வந்துருச்சு வெர்ஷன்ஸு. இது உங்களுக்கு வந்து 1GB, 2GB, 4GB, அப்புறம் 8GB, 16, 32 வரைக்கும் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய வேரியன்ட்ஸில் கிடைக்கிது. ஹார்ட் டிஸ்க் இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ். இது வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு முக்கியமான ஒரு டிவைஸு, ஸ்டோரேஜ். இதில் தான் வந்து நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ரன் ஆகும். அதுபோக யூசர் ஃபைல்ஸ், நம்மளோட ஃபைல்ஸ், பாடல்கள் நீங்கள் வச்சுருக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸ் வச்சுருப்பீங்க, ஏதோ வீடியோஸ் வச்சுருப்பீங்க, ஃபோட்டோஸ் வச்சுருப்பீங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவே வந்து இதில் தான் போய் ஸ்டோர் ஆகும், ஹார்ட் டிஸ்கில். இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து HDDன்னு சொல்லுவாங்க, ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ்னு சொல்லிட்டு. இது வந்து கம்ப்யூட்டருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும், காம்பேக்டாக இருக்கும் அது லேப்டாப்போட டிவைஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்குன்னு சொல்லிட்டு வந்தது. இந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் என்னென்னா, நீங்கள் USB மூலமாட்டு ஒரு கம்ப்யூட்டரில் எந்த ஒரு கம்ப்யூட்டர்லையும் நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு ஈஸியான டிவைஸாக இருந்தது. இப்போ இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில் SSDன்னு சொல்லிட்டு வந்துட்டு சாலிட் ஸ்டேட் டிவைஸ். இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிப்பு மாதிரி தான் இருக்கும். இந்த SSDயில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஹார்ட் டிஸ்க்கை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ரொட்டேட்டிங் பார்ட் எதுவுமே இருக்காது. அந்த பார்ட் இல்லாததுனால இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். இப்போது நார்மலாக ஒரு ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணி உங்களோட பிசி வந்து பூட் பண்ணி விண்டோஸ் ஸ்டார்டிங்கில் வந்து நிற்கிது அப்படிங்கும்போது ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து 22 to 30 செகண்ட்ஸ் வரைக்கும் ஆகும். இல்லை சில கம்ப்யூட்டர் வந்து அதுக்கும் மேலேயே ஆகும் ஹார்ட் டிஸ்க் ரன் பண்ணும்போது. இதே இப்போ நீங்கள் SSD ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணி உங்களோட சிஸ்டம் பூட்டிங் பண்ணி ஆனில் வந்து நிற்கிது அப்படிங்கும்போது வித்தின் 8 to 12 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்து உங்கள் சிஸ்டம் வந்து ரெடி ஆகிடும். அந்தளவுக்கு இதில் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அப்புறம் கேபிள்ஸ், இதில் பார்த்திங்க அப்படின்னா பழைய ஐடின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஐடி கேபிள். இதில் வந்து 34 பின்னும் 40 பின் சொல்லிட்டு 2 டைப்பில் வரும். இது வந்து பழைய மாடலில் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாமே சாட்டா கேபிள்னு சொல்லிட்டு பயன்படுத்திகிட்ருக்குறோம். இந்த சாட்டா கேபிள் தான் வந்து மோஸ்ட்லி இன்றைக்கி இருக்கக்கூடிய பயன்பாடுகள் எல்லாமே சாட்டா கேபிள் தான் பயன்படுது. சாட்டாங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரியல் அட்வான்ஸ் டெக்னாலஜி அட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஐடி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் ட்ரைவ் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஐடியை. டிவிடி ட்ரைவ், இந்த டிவிடி ட்ரைவ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டமில் நம்ம ஒரு காம்பேக்ட் டிஸ்க் சிடின்னு சொல்லுவோம்ல, அந்த டிஸ்க்கு சிடியோ டிவிடியோ நீங்கள் இது மூலமாக இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் என்ன இருக்கிற டேட்டாவை வந்து நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்கலாம். அதுக்குண்டான ட்ரைவ் தான் இது. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப காலங்களில் வந்து சிடி மட்டுமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ டிவிடிஸும் வந்துட்டுருக்கு. இப்போ டிவிடிஸுமே இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் கம்ப்யூட்டரில் எங்கேயுமே இல்லை. ஏன்னா சிடியோட பயன்பாடு வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனால் இப்போ இந்த ட்ரைவ் இல்லாமல் தான் இப்போ எல்லா பிசியுமே வந்துட்டுருக்குது, லேப்டாப்பாக இருக்கட்டும், டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும். இது வேணுங்கிறவங்க எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்லையும் இருக்குது. எக்ஸ்டர்னல் டிவிடி ட்ரைவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் இது தேவை அப்படின்னா நீங்கள் இதை வாங்கி பிசியில் அட்டாச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான போர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா SMPS, இது வந்து கம்ப்யூட்டரோட பவர் சப்ளை யூனிட், ஸ்விட்சிங் மோட் பவர் சப்ளைன்னு சொல்லுவாங்க. இதன் மூலமாக தான் நம்ம கம்ப்யூட்டருக்கு போர்டுக்கு வந்து பவர் சப்ளை வந்துட்டுருக்கு. இதில் இன்புட் பார்த்திங்கன்னா 230 வோல்ட் நார்மல் ஏசி தான் கொடுப்போம். இதிலேருந்து வரக்கூடிய அவுட்புட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 12 வோல்ட், 6 வோல்ட், 24 வோல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கலருக்கு தகுந்தவாறு இதிலேருந்து பின்னில் ஒவ்வொரு வோல்டேஜ் அவுட்புட் வேரியன்ட் வந்து கிடைக்கும். இந்த கேபிள் பார்த்திங்க அப்படின்னா VGA கேபிள்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆரம்ப காலங்களில் இருக்கக்கூடிய மானிட்டர்களில் இது நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம். சிபியூக்கும் மானிட்டருக்கும் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய கேபிள் இது. இது பார்த்திங்கன்னா HDMIன்னு சொல்லுவோம், ஹை டெஃபினிஷன் மீடியா இன்டர்ஃபேஸ். இது வந்து இப்போ வரக்கூடிய கம்ப்யூட்டர்களெல்லாம் எல்லாத்துலேயுமே இந்த HDMI போர்ட் வந்து அவைலபிளாக இருக்குது.
கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணிங்கனாலும் அந்த கிராஃபிக்ஸ் கார்டோட அவுட்புட் விஜியும் கிடைக்கும், ஹெச்டிஎம்ஐ அவுட்புட்டும் கிடைக்கும் கிராஃபிக்ஸ் கார்டு அவுட்புட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிபியோட பேக் சைடில் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த எஸ்எம்பிஎஸ்ன்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா, ஸ்விட்சிங் மோட் பவர் சப்ளை, அதோட ஃபேன் ஒன்று தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் கனெக்டர் இருக்குது, ஒரு சுவிட்ச் இருக்குது. எஸ்எம்பிஎஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பவர் கனெக்டர் தான் நம்ம 230 வோல்ட் ஏசி சப்ளை கனெக்ட் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த ரைட் சைடில் இருக்கிற சின்ன சின்ன ஹோல்ஸ் இது இருக்குது பார்த்தீங்களா ரவுண்டாக, அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிபியோட கூலிங் ஃபேன் அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் இங்கே இருக்கிற போர்ட்ஸ் பற்றி என்னென்னு சொல்லி பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த PS2ன்னு சொல்லிட்டு சொன்னால மவுஸ் கீபோர்டு யூஸ் பண்ணுறதுக்கு, அதுக்குன்னு டெடிக்கேட்டடு போர்ட்ஸ் வந்து பின்னாடி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஸ்லாட் வந்து ஒரு 4 போர்ட் இருக்கும். அப்புறம் பேரலல் போர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. பேரலல் போர்ட் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த கம்ப்யூட்டரையும் இன்னொரு கம்ப்யூட்டரையும் பேரலல் பண்ணுவாங்க. பேரலல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஃபைல் சைஸஸ் டேட்டாஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த ரீசனுக்காக தான் பேரலல் போர்ட் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். விஜிஏ போர்ட்டுன்னு சொல்லிட்டு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த போர்ட் வந்து நம்ம மானிட்டருக்கு அவுட்புட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருக்குது. அப்புறம் யூஎஸ்பி போர்ட் இருக்குது, ஈத்தர்நெட் போர்ட்டும் இதிலே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக்கில் வந்து நார்மலாக பேசிக்காக உள்ள கம்ப்யூட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லைனின், ஒரு மைக்கு, ஒரு ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் 3 தான் இருக்கும். இதில் நீங்கள் அடிஷ்னலாக இப்போ 4.1, 5.1 இந்த மாதிரி கார்டெலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பேன்ஷன் கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்லாட்ஸ் இருக்கும், அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் அடிஷ்னலாக. இப்போது இந்த எக்ஸ்பேன்ஷன் ஸ்லாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது அவங்க வந்து கிராஃபிக்ஸ் கார்டு பயன்படுத்தியிருக்காங்க, அதனால தான் இந்த மாதிரி விஜிஏ ஹெச்டிஎம்ஐ போர்ட்ஸ் எல்லாம் வந்து அதில் இருக்குது. ரெண்டாவது உள்ளது பார்த்திங்கன்னா ஆடியோவுக்கு 5.1 சேனல் கார்டு ட்ரைவ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அடிஷ்னலாக என்ன வேணுமோ அந்த ஸ்லாட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற டவுட்ஸ் எதுவும் இருக்குதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.